இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்றைய நமது பார்வை இலங்கை நீதித்துறையில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த அதிரடி நடவடிக்கைகள் சம்பந்தமானது. ஆம், கடந்த ஒரு வாரத்துக்குள் 5 நீதிபதிகள் தங்கள் பதவிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது இலங்கை நீதித்துறையில் அபூர்வமாக நிகழும் சம்பவங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த இடைநீக்க நடவடிக்கையை நீதித்துறை சேவை ஆணையகம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஆணையகத்தின் தலைவராக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தொழிற்பட்டு வருகின்றார். உறுப்பினராக உச்ச நீதிமன்ற நீதிபதி மஹிந்த சமயவர்தன பணியாற்றுகின்றார். ஆனால் 3வது இடம் தற்போது வரை காலியாகவே உள்ளது. முன்னாள் உறுப்பினர் நீதிபதி காமினி அமரசேகர ஓய்வு பெற்றுவிட்டார். அந்த இடத்தை நிரப்ப அரசியலமைப்பு கவுன்சில் இன்னும் முடிவு செய்யவில்லை. இதே வேளையில் இவர்களால் இடைநீக்கம் செய்யப்பட்ட நீதிபதிகளாக மொரட்டுவ நீதவான் திலினி கமகே மற்றும் மஹியங்கன மேலதிக மாவட்ட நீதவான் ரங்கனி கமகே போன்றோர் காணப்படுகின்றனர். மேலும் மற்றைய மூவர்களாக புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் தகுதிகான் காலத்தினை கூட இன்னும் முடித்திருக்கவில்லை. இப்படி ஒரு வாரத்துக்குள் 5 நீதிபதிகள் இடைநீக்கம் செய்யப்படுவது நீதித்துறையின் ஒழுக்க விதிகள் மற்றும் தரநிலைகள் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டும் அறிகுறியுமாகும். ஆனால் அதே நேரத்தில் இதுவே நீதித்துறையில் உள்ளக சிக்கல்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு சின்னமாகவும் காணப்படுகின்றது. நீதிபதிகளை இடைநீக்குவது என்பது சாதாரண செயல்முறை அல்ல. முதலில் அவர்கள் சார்ந்த புகார்கள் அளிக்கப்படல் வேண்டும், அல்லது விசாரணை அறிக்கைகள் நீதி சேவை ஆணையகத்துக்கு அனுப்பப்படல் வேண்டும். பின்னர் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தற்காலிகமான இடைநீக்கம் அல்லது நிரந்தர நீக்கம் என்ற முடிவு எடுக்கப்படும். இந்த வழக்கில் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்பது அதிகாரபூர்வமாக வெளிவரவில்லை. இப்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதுதான் அடுத்து என்ன நடக்கும் என்பது. விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் பதவிக்கு வரலாம், அல்லது அவர்கள் நிரந்தரமாக நீக்கப்படலாம். நண்பர்களே, நீதித்துறையின் சுதந்திரம், நீதிமன்றங்களின் பொதுமக்கள் வைக்கும் நம்பிக்கை எல்லாம் இத்தகைய முடிவுகளுடன் தொடர்புடையவை. ஆகவே இந்த விசாரணையின் முடிவு மட்டுமல்ல, அதற்கான வெளிப்படைத்தன்மை கூட மிகவும் முக்கியமானது. இது போன்ற பல விடயங்களை காண உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.